தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க x ஸ்கொயர்ட் y பிளஸ் xy ஸ்கொயர் x ஸ்கொயர் பிளஸ் xy கொடுத்துருக்காங்க. இதை f ஆஃப் x எடுத்துக்கலாம், இதை g ஆஃப் x எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் LHS அண்ட் RHSல LHS எடுத்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். LHS ஈக்குவல் f ஆஃப் x இன்டூ g ஆஃப் x இல்லையா. f ஆஃப் x வந்து x ஸ்கொயர் y பிளஸ் xy ஸ்கொயர் இல்லையா இன்டூ g ஆஃப் x வந்து x ஸ்கொயர் பிளஸ் xy. இதுல நம்ம xy நம்ம காமனா வெளியில எடுத்துடலாம். அப்படி எடுத்தோம்னா xy வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா x ஸ்கொயர்ல ஒரு x வெளியில வந்ததுனால ஒரு x இருக்கும், y ல வந்து ஒரு y வெளியில வந்ததுனால இங்க எதுவுமே இருக்காது. பிளஸ் அடுத்தது இங்க பாருங்க, இங்க ஒரு x இருக்கியா, அந்த x தான் நமக்கு வெளியில வந்ததுனால இங்க x வராது. y ஸ்கொயர்ல ஒரு y வெளியில வந்ததுனால ஒரு y தான் இருக்கும். இன்டூ அடுத்தது இந்த x ஸ்கொயர் பிளஸ் xy ல ஒரு x நம்ம வெளியில எடுத்துடலாம். அப்படி வெளியில எடுத்தோம்னா x இன்டூ இந்த x ஸ்கொயர்ல ஒரு x வெளியில வந்ததுனால இங்க ஒரு x தான் இருக்கும். பிளஸ் xy ல ஒரு x வெளியில வந்ததுனால இங்க வெறுமனே இந்த y மட்டும் தான் இங்க வரும். இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணோம்னா x இன்டூ x ஸ்கொயர்னு வரும். அடுத்தது இந்த y அப்படியே வந்துடும். x பிளஸ் y இருக்குல்லையா, ஸோ இப்போ x பிளஸ் y தான் ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இதுதான் LHS. LHS நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். RHS ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். RHS ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் LCM அண்ட் GCD இது தனித்தனியா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். f ஆஃப் x எழுதிக்கங்க. f ஆஃப் x வந்து x ஸ்கொயர் y பிளஸ் xy ஸ்கொயர் இல்லையா. இப்போ இதை தான் நம்ம காமனா நம்ம வெளியில எடுத்தோம் இல்லையா. காமனா எப்படி வெளியில எடுத்தோம், xy x பிளஸ் y எடுத்தோம். அடுத்தது g ஆஃப் x வந்து x ஸ்கொயர் பிளஸ் xy. ஸோ இந்த xy ல இருந்து தான் நம்ம காமனா வெளியில எடுக்கும்போது x இன்டூ x பிளஸ் y எடுத்தோம் இல்லையா. இப்போ இதுல இருந்து நம்ம LCM ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். LCM இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது ரெண்டுல எது காமனா இருக்குன்னா x தான் இதுல காமனா இருக்கு ஃபர்ஸ்ட். ஸோ x நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது x பிளஸ் y இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த y இருக்கு, காமனா இல்லாததையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ இது வெளியில இருக்கனால இந்த y-யும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். அடுத்தது x பிளஸ் y இது ரெண்டுலயுமே இருக்கனால இது ரெண்டுல இருந்து ஒன்னை நம்ம காமனா வெளியில எடுத்துடலாம். x பிளஸ் y. LCM நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்தது GCD ஃபைண்ட் அவுட் பண்ணணும். GCD இஸ் ஈக்குவல் டு, GCDக்கு வந்து எது காமனா இருக்கோ அதை மட்டும் தான் எடுக்கணும், காமனா இல்லாததை எடுக்கக்கூடாது. இதுக்கு இதுல பாருங்க, இது ரெண்டுலயும் எது காமனா இருக்குன்னா இங்க ஒரு x இருக்கு, இங்க ஒரு x இருக்கு. ஸோ இந்த ரெண்டு xல இருந்து ஒரு x எடுத்துக்கலாம். x அடுத்தது x பிளஸ் y. ஸோ இது ரெண்டுலயுமே இருக்கனால நம்ம ஒரு x பிளஸ் y காமனா வெளியில எடுத்துடலாம். x பிளஸ் y காமனா நம்ம எடுத்துட்டோம். GCD வந்து x இன்டூ x பிளஸ் y. RHS நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். RHS என்ன கொடுத்துருக்காங்க, LCM இன்டூ GCD. LCM என்ன கிடைச்சது, xy x plus y. GCD வந்து x into x plus y. இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x into x ஸ்கொயர், இந்த y அப்படியே வந்துடும். அடுத்தது x plus y இருக்கு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா x plus y the whole square எடுத்துக்கலாம். இதுதான் RHS. RHS நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். LHS நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, x ஸ்கொயர் y x plus y. ஸோ அதே தான் RHS நமக்கு x ஸ்கொயர் y x plus y ஹோல் ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. அப்போ LHS ஈக்குவல் RHS ரெண்டுமே ஈக்குவலா இருக்கனால ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு சொல்லி இப்படி எழுதிக்கங்க.